இன்றைய முக்கிய செய்திகள். திறந்திருந்த கழிவுநீர் தொட்டியில் பள்ளி சிறுவன் விழுந்த சம்பவம் புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் அதிகாரிகள் சரிவர பணிகளை செய்வதில்லை. முதலமைச்சர் ரங்கசாமி வருத்தம். தீபாவளி சீட்டு பணம் வசூலித்து வந்த மோசடி நபர் 4 ஆண்டுகளுக்கு பிறகு கைது செய்த போலீசார். குறைந்தபட்ச பென்ஷனாக மாத ரூபாய் 9,000 பஞ்சப்படியுடன் வழங்க வேண்டும். EPF பென்ஷனர்கள் ரயில் மறியல் போராட்டம். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட வானரப்பேட்டை பகுதியை சேர்ந்த தம்பதியார் ரசாக் மற்றும் லட்சுமி. இவர்களது மகன் பிரவீன் அங்குள்ள அரசு பள்ளியில் 5ஆம் வகுப்பு பயின்று வருகிறார். இதனிடையே இன்று பள்ளி முடித்துவிட்டு தனது தாயுடன் பாதர் சாஹிப் வீதியில் பிரவீன் நடந்து சென்ற போது அங்கு மூடப்படாமல் இருந்த கழிவுநீர் தொட்டியில் விழுந்தார். இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த அக்கம் பக்கத்தினர் சிறுவனை மீட்டு முதலுதவி அளித்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்த அதிமுக மாநில செயலாளரும் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான அன்பழகன் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று சிறுவனின் தாயாருக்கு ஆறுதல் கூறியதுடன் பொதுப்பணித்துறை அதிகாரிகளை தொடர்பு கொண்டு உடனடியாக கழிவுநீர் தொட்டியை மூட வலியுறுத்தினார். இதனிடையே சம்பவ இடத்திற்கு தொகுதி திமுக எம்எல்ஏ அனிபால் கென்னடி வந்துள்ளார். அப்போது அதிமுக அன்பழகனுக்கும் திமுக தரப்பினருக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் அப்பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவியது. இதனிடையே சம்பந்தப்பட்ட இடத்திற்கு வந்த பொதுப்பணித்துறை அதிகாரிகள் ஊழியர்கள் கழிவுநீர் தொட்டியை மூடும் பணியில் ஈடுபட்டனர். வந்து 11 வரைக்கும் அந்த அரிசி சாக்கு தான் மேலே போட்டுருக்காங்க. எங்களுக்கு தெரியல. நாங்கள் இட்டுன்னு வரோம். 3 புள்ள இட்டுன்னு வந்தேன். 2 புள்ள ஓரமாக வந்துச்சு. இந்த புள்ள அப்படியே உள்ளே ஊந்துட்டு தலை மட்டும்தான் தெரியுது. ஃபுல் உடம்பு தண்ணி அப்படியே உள்ளே போயிடுச்சு. அது வரைக்கும் உள்ள வரைக்கும் ஆழம் இருக்குது. யாருமே இங்கே ஒரு ஆள் இல்லை தூக்க புள்ளைய. நான் பையன் விட்டுட்டு வந்து புள்ள லெட்டின் தண்ணி புள்ள குடிச்சா உயிர் போயிடுச்சுன்னா யார் பதில் சொல்கிறது? யாரும் இல்லை. நான் கேட்டதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன்னு தான் சொல்கிறாங்களே தவிர ஒரு ஆள் வரலையா புள்ளைய தூக்க. இப்போதான் வராங்களே. புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை மூலம் தனியார் நிறுவனம் மூலம் கழிவுநீர் பராமரிப்பு இயந்திரங்கள் கொள்முதல் செய்வதற்கான ஒப்பந்தம் கையெழுத்திடுதல் நிகழ்ச்சி காமராஜர் மணி மண்டபத்தில் நடைபெற்றது. ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் முதல்வர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இவ்விழாவில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் முதல்வர் ரங்கசாமி ஆகியோர் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. தொடர்ந்து விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, புதுச்சேரியில் அரசு அதிகாரிகள் ஊழியர்கள் சரியான முறையில் வேலை செய்வதில்லை என்றும், சாலை நடுவே இருக்கிற தடுப்பு கட்டைகளில் உள்ள செடிகளுக்கு கூட தண்ணீர் ஊற்றுவதில்லை என்று தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார். மேலும் சட்டசபை எதிரே உள்ள பாரதி பூங்காவை கூட நகராட்சி அதிகாரிகளால் பராமரிக்க முடியவில்லை என்றும், சாலை ஓரத்தில் சிறிய பள்ளம் தோண்டினால் கூட அதை மூடுவதற்கு 10 நாள் எடுத்துக்கொள்கிறார்கள். அடுத்தவர்கள் மீது பழி போடுவதை வேலையாக வைத்திருக்க கூடாது என்று வேதனை தெரிவித்தார். அதிகாரிகளும் ஊழியர்களும் சரியாக வேலை செய்யாத நிலையில் 100 கோடி ரூபாய் செலவு செய்து எவ்வளவு இயந்திரங்களை வாங்கினாலும் அது வீணாகத்தான் போகும் என்றார். போட்டு இது கட்டையை சரியாக இருக்குன்னு தெரியாது. அந்த கட்டையை எடுத்து போட்டீங்கன்னா உடச்சிதான் இருக்கும். 5 பேர் உடச்சிக்கும். அந்த மண்ணை எடுத்து போட்டால் 4 நாள் ரோட்டில் கிடக்கும். அந்த ரோட்டில் ஏன் வரலாம் தண்ணி வழி வாரி போக முடியாது அப்படின்னா எடுக்க முடியாது அப்படின்னா இதுவே நம்மளுக்கு பாண்டிச்சேரிக்கு வரவங்க பூச்சேரிக்கு வரவங்களுக்கு என்ன எப்படி முடிச்சவங்க சொல்லுவாங்க, நல்லா சொல்லுவாங்க, பின்னாடி எல்லாம் தெரியாது. 4 நாளைக்கு 3 நாளைக்கு ஒரு செய்யும் பொழுது இந்த மாதிரி பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லுவேன். ஆக இவை எல்லாமே புதுச்சேரியை பொறுத்த மட்டில் ஒரு சுமூகமான சூழ்நிலை இருக்க வேண்டும் என்பதை
நான் உணர்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நிர்வாக ரீதியாக இன்னும் சில மறுசீரமைப்புகள் தேவை என்றால் அவையெல்லாம் செய்து எல்லோரும் இணைந்து புதுச்சேரியை ஒரு பெஸ்ட் புதுச்சேரியாக மாற்ற வேண்டும் என்றால் அது நிச்சயமாக ஃபாஸ்ட் புதுச்சேரியாக மாற வேண்டும். புதுச்சேரி கருவடிக்குப்பம் மேட்டு தெருவை சேர்ந்தவர் திருநாவுக்கரசு, வயது 53. இவரது மனைவி பிரபாவதி. இவர்களுக்கு 2 மகன்கள் உள்ளனர். திருநாவுக்கரசும் அவரது மனைவியும் சேர்ந்து தீபாவளி சீட்டு வசூலித்து வந்துள்ளனர். கடந்த 2019ஆம் ஆண்டில் கருவடிக்குப்பம், லாஸ்பேட்டை, சாமிப்பிள்ளை தோட்டம் உள்ளிட்ட பல பகுதிகளில் நூற்றுக்கணக்கானோரிடம் சீட்டு பணம் வசூலித்துவிட்டு திருநாவுக்கரசு தரப்பில் திருப்பி தரவில்லை என புகார் எழுந்தது. அதன் அடிப்படையில் திருநாவுக்கரசும் அவர் மனைவி மீதும் நூற்றுக்கணக்கானோர் லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதன்படி ரூபாய் 5 கோடிக்கு மோசடி நடந்திருக்கலாம் என போலீசாரும் கூறினர். மோசடி வழக்கு பதிவான நிலையில் திருநாவுக்கரசு குடும்பத்துடன் தலைமறைவாகிவிட்டார். அவரை போலீசார் தேடி வந்த நிலையில் அவரை பொதுமக்களை பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். இதனை அடுத்து திருநாவுக்கரசு கைது செய்யப்பட்ட நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு காலாப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். புதுச்சேரி குறைந்தபட்ச பென்ஷனாக மாத ரூபாய் 9,000 பஞ்சப்படியுடன் வழங்க வேண்டும். EPF 95 பென்ஷனர்களுக்கு ESI திட்டத்தில் இலவச மருத்துவ சிகிச்சை மற்றும் மருத்துவ காப்பீடு வழங்க வேண்டும். திருத்தப்பட்ட உயர் பென்ஷன் பெற்று நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள அனைவருக்கும் மீண்டும் அந்த திருத்தப்பட்ட உயர் பென்ஷனை நிறுத்திய மாதத்தில் இருந்து நிலுவைத் தொகையுடன் வழங்க வேண்டும். மூத்த குடிமக்களுக்கு வழங்கப்பட்டு வந்த ரயில்வே கட்டண சலுகைகளை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி EPF பென்ஷனர்கள் நலசங்கம் சார்பில் ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி EPF பென்ஷனர்கள் நலசங்க தலைவர் ராமகிருஷ்ணன் தலைமையில் ஏராளமான பென்ஷனர்கள் மற்றும் சங்க நிர்வாகிகள் அண்ணா சிலையிலிருந்து ஊர்வலமாக புறப்பட்டனர். ரயில் நிலையம் அருகே வந்த அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தினர். இதனை அடுத்து தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி பென்ஷனர்கள் கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதனைத் தொடர்ந்து போலீசாரை மீறி ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற அனைவரையும் போலீசார் கைது செய்தனர். குடிமக்களை தேசத்திலேயே முழுவதும் கிறிஸ்துமஸ் பெருவிழா டிசம்பர் 25ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. இதனிடையே புதுச்சேரி ஆளுநர் மாளிகையில் கிறிஸ்துமஸ் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கலந்து கொண்டு ஆளுநர் மாளிகை அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களுடன் சேர்ந்து கேக் வெட்டி கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடினர். அங்கு அமைக்கப்பட்டிருக்கும் குடிலை பார்வையிட்டு ஊழியர்களுக்கு கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர். புதுவை மாநிலத்தில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் மண்டல அளவில் முதல் 3 இடங்களை பிடிக்கும் மாணவர்களுக்கும் தனி பாடங்களில் 100 மதிப்பெண்கள் பெறும் மாணவர்களுக்கும் பரிசு தொகை வழங்கும் திட்டத்தை புதிய விதிமுறைகளுடன் மீண்டும் தொடங்குவதற்கான கோப்புக்கு துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் ஒப்புதல் அளித்துள்ளார். அதன்படி புதுவை மாநிலத்தில் மண்டல அளவில் முதல் 3 இடங்களை பிடிக்கும் மாணவர்களுக்கு முறையே ரூபாய் 20,000, ரூபாய் 15,000, ரூபாய் 10,000 வீதம் பரிசு தொகை வழங்கப்படும் என்றும், மேலும் தனி பாடங்களில் 100 மதிப்பெண்கள் பெறும் மாணவர்களுக்கு தலா 5,000 பரிசு தொகை வழங்கப்படும் என்றும் இந்த திட்டம் 2023-24ஆம் கல்வியாண்டு முதல் நடைமுறைப்படுத்தப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மக்களவையில் மர்ம நபர்கள் புகை குண்டுகளை வீசிய சம்பவம் தொடர்பான பிரச்சனையில் தமிழகத்தை சேர்ந்த திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி எம்பிக்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். அதன்படி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவனும் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இதனை கண்டித்து புதுச்சேரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் அருகே நெல்லித்தோப்பு சாலை சந்திப்பில் 10க்கும் மேற்பட்ட அக்கட்சியினர் கொடியை பிடித்தபடி மத்திய அரசுக்கு எதிராக கோஷமிட்டபடி சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்த உருளையன்பேட்டை போலீசார் விரைந்து வந்து அவர்களை சமரசம் செய்தனர். அதன் பிறகு மறியல் கைவிடப்பட்டது. இதேபோல் அருமார்த்தபுரம் பகுதியிலும் விசிகாவினர் மறியலில் ஈடுபட்டனர்.
புதுச்சேரி நகராட்சி ஆணையர் சிவகுமார் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு. புதுச்சேரி நகராட்சி பகுதியில் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு நடந்து வருகிறது. நட்சத்திர ஹோட்டல்கள், பிற ஹோட்டல்கள், தங்கும் விடுதிகள், திறந்தவெளி உள்ளிட்ட இடங்களில் அரசால் அனுமதிக்கப்பட்ட நேரத்தில் உணவு, மது வகைகள் ஆகியவற்றுடன் டிஜே மெல்லிசை நிகழ்ச்சிகள் நடத்த கேளிக்கை உரிமம் கட்டணம், வர்த்தக உரிமம் கட்டணம், திடக்கழிவு அகற்றும் கட்டணம் ஆகியவற்றை செலுத்தி உரிய உரிமங்களை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றும், கிறிஸ்துமஸ் புத்தாண்டு நிகழ்ச்சிகள் என்ற பெயரில் பொதுமக்களுக்கும் போக்குவரத்திற்கும் இடையூறு செய்யக்கூடாது, கலாச்சாரத்தை மீறும் வகையில் பிறர் மனம் புண்படும் வகையில் செயல்படக்கூடாது, புதுச்சேரி நகராட்சியின் அனுமதி இல்லாமல் கேளிக்கை வரி செலுத்தாமல் நிகழ்ச்சிகள் நடத்தினால் கடும் நடவடிக்கை எடுப்பதோடு வர்த்தக உரிமம் ரத்து செய்யப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. பல அரசு துறைகள், தன்னாட்சி அமைப்புகள், சார்பு நிறுவனங்கள் பல ஆண்டுகளாக முறையாக கணக்குகளை சமர்ப்பிப்பதில்லை. பலமுறை சொல்லி பார்த்த புதுச்சேரி அரசு கடந்த 15ஆம் தேதிக்குள் கணக்கு சமர்ப்பிக்க அறிவுறுத்தியிருந்தது. ஆனாலும் சமர்ப்பிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. நிதித்துறை மீண்டும் ஒரு எச்சரிக்கை சுற்றறிக்கையை அனுப்பியுள்ளது. அது ஜனவரி 31ஆம் தேதிக்குள் 2022-23 வரையிலான கணக்கு வழக்குகளை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும், இல்லையெனில் உதவி மானியங்களுக்கு ஒப்புதல் தர முடியாது என திட்டவட்டமாக அறிவித்துள்ளது. இந்த விஷயத்தில் அரசு துறை செயலர்கள் தனி கவனம் செலுத்த வேண்டும் என நிதித்துறை உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரி அரசின் ஆதி திராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் வறுமை கோட்டிற்கீழ் வாழும் மணப்பெண்ணின் திருமண உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி வில்லியனூர் சட்டமன்ற அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு வில்லியனூர் தொகுதியை சேர்ந்த 33 பயனாளிகளுக்கு தலா ரூபாய் 1 லட்சம் வீதம் ரூபாய் 33 லட்சத்திற்கான திருமண உதவித்தொகைக்கான ஆணைகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் ஆதி திராவிடர் நலத்துறை அதிகாரிகள், திமுக தொகுதி திமுக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுவை தமிழ்ச்சங்கத்தில் திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து திருக்குறள் கூறும் நிகழ்வு மாதந்தோறும் 20ஆம் தேதி நடைபெற்று வருகிறது. தமிழ் சங்க தலைவர் முனைவர் முத்து தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு பங்கேற்று திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து திருக்குறள் கூறினார். இந்த நிகழ்ச்சியில் புதுவை தமிழ் சங்க செயலர் சீனு மோகன்தாஸ், துணைத் தலைவர் திருநாவுக்கரசு, பொறியாளர் பாலசுப்ரமணியன், ஆட்சிக்குழு உறுப்பினர் தமிழ் மாமணி உசேன், ராகுல் காந்தி, தேசிய பேரவைத் தலைவர் RE சேகர், கலைமாமணி ராஜா, பொறியாளர் சுரேஷ்குமார், சிவேந்திரன், கவிஞர் ஆனந்தராசன், தொழிலதிபர் பொற்செழியன், சண்முகம் மற்றும் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரி வில்லியனூர் வசந்தம் நகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வசந்த வலம்புரி விநாயகர் ஆலயத்தில் அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் தர்மசாஸ்தா ஐயப்பன் சுவாமிக்கு 108 சங்காபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. சங்காபிஷேக விழாவை முன்னிட்டு முன்னதாக சிறப்பு பூஜைகள் செய்து மகா ஹோமம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை தரிசனம் செய்தனர். தொடர்ந்து ஆலயத்தில் உள்ள ஐயப்பன் சுவாமிக்கு பால், தயிர், விபூதி, சந்தனம், பன்னீர், பழங்கள் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஐயப்பன் சுவாமிக்கு 108 சங்க அபிஷேகம் மற்றும் கலச அபிஷேகம் செய்யப்பட்டது. மேலும் சுவாமிக்கு மகா தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. இவ்விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதமும் வழங்கப்பட்டது. திறந்திருந்த கழிவுநீர் தொட்டியில் பள்ளி சிறுவன் விழுந்த சம்பவம் புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் அதிகாரிகள் சரிவர பணிகளை செய்வதில்லை. முதலமைச்சர் ரங்கசாமி வருத்தம். தீபாவளி சீட்டு பணம் வசூலித்து வந்த மோசடி நபர் 4 ஆண்டுகளுக்கு பிறகு கைது செய்த போலீசார். குறைந்தபட்ச பென்ஷனாக மாத ரூபாய் 9,000 பஞ்சப்படியுடன் வழங்க வேண்டும். EPF பென்ஷனர்கள் ரயில் மறியல் போராட்டம். இன்றைய செய்திகள் இத்துடன் நிறைவடைகின்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.